எபிசோட் 4. அரண்மனை கமலங்கள். விஜயநகர அரண்மனையில் அன்றைய காலை மிக பொலிவாக தொடங்கியது. அரண்மனையின் குளத்தில் கமலங்கள் அழகாக மலர்ந்து காலை காற்றில் துள்ளின. இக்காட்சியை ரசித்த அரசர் கிருஷ்ணதேவராயர் தன் மந்திரிகளுடன் அரண்மனை அரங்கில் அமர்ந்திருந்தார். அப்போது தெனாலிராமன் அவனின் சிரிப்பு முகத்துடன் உள்ளே வந்தான். தெனாலி, இன்று உனக்கு ஒரு சவாலை கொடுக்க விரும்புகிறேன் என்றார் அரசர். அரசே, உங்கள் சவாலை ஏற்க தயாராக இருக்கிறேன் என்றான் தெனாலிராமன் சிரித்தபடி. அரசர் கொஞ்சம் யோசித்தார். நமது அரண்மனை குளத்தில் மலர்ந்திருக்கும் கமலங்களின் எண்ணிக்கையை கணக்கிடுவதே உன் சவாலாக இருக்கட்டும் என்றார். அவையிலிருந்த அனைவரும் இதை கேட்டு மிக்க ஆச்சரியத்துடன் பார்த்தனர். குளத்தில் கமலங்கள் அசைந்தாடும் காட்சி மிக அழகாக இருந்தாலும் அவற்றின் எண்ணிக்கை சரியாக கணக்கிடுவது மிகவும் கடினம். அரசே, இச்சவாலை நான் ஏற்கிறேன். ஆனால் அதை கணக்கிட தக்க நேரத்தை தர வேண்டும் என்றான் தெனாலிராமன். அரசர் மந்திரியர் அனைவரும் பரிசோதனைக்கு தயாராக இருந்தனர். நாளைய காலை முடிவை சொல்லு என்றார் அரசர். புதிர் பதில்கள். அடுத்த நாள் தெனாலிராமன் சவாலுக்கு பதிலளிக்க வரும்போது அவன் கையில் ஒரு பெரிய முடிச்சு பட்டம் இருந்தது. அனைவரும் ஆச்சரியத்துடன் அதை நோக்கினார்கள். அவன் அரசருக்கு குனிந்து வணங்கி, அரசே, கமலங்கள் எத்தனை என்ற எண்ணிக்கையை சொல்லுவதற்காக நான் நேராக குளத்தில் தண்ணீரில் குதித்தேன். கமலங்கள் அனைத்தையும் முடிச்சுகளில் சேர்த்தேன் என்றான். அதை கேட்டு அரசர், அப்படியா, முடிச்சுகளை திறந்து கணக்கிடு என்றார். தெனாலிராமன் அதிர்ச்சியை உண்டாக்குவது போல் முடிச்சை பிரிக்கத் தொடங்கினான். ஆனால் அதனுள் வெறும் காற்றே இருந்தது. அரசே, உங்கள் சவாலின் சிரமத்தை உணர்த்தும் விதமாகவே இதை செய்தேன். கமலங்களின் அழகை ரசிக்க முடியும், ஆனால் அவற்றை எண்ணுவது இயல்பல்ல என்றான் தெனாலிராமன். அவையிலிருந்தோர் அனைவரும் இதை கேட்டு சிரித்தனர். அரசரும் சிரித்தபடி, தெனாலி, உனது புதிர் பதில்கள் எப்போதும் அசரீரமே. கமலங்களின் அழகை ரசிக்க விரும்பியதுதான் என் நோக்கம். நீ அதை சரியாக புரிந்து கொண்டு தந்திரமாக பதில் சொன்னாய் என்றார். அரசர் தெனாலிராமனுக்கு ஒரு பொற்காசு மாலையை பரிசாக வழங்கினார். கமலங்களின் கணக்கை என்ன தெரியாவிட்டாலும் அவையை கண்கொள்ளா காட்சியாக காட்டியதற்காக அவையிலும் அனைவரும் தெனாலியின் புத்திசாலித்தனத்துக்கு கோடிக்கணக்கான பாராட்டுகளை சொன்னார்கள். அரண்மனையின் கமலங்களும் தெனாலியின் சிரிப்பு கதைகளும் அதற்கு பிறகு மேலும் பிரபலமாகின.